வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் கேட்டலிட்டிக் மெர்க்குரி. நான் உங்க லாவண்யா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, 12th முடிச்சு நான் என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம்? என்னென்ன கோர்சஸ் இருக்கு? எந்தெதெல்லாம் ரெப்யூட்டேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதோட வெப்சைட்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். 12th முடிச்சோனே நம்ப 4 to 5 குரூப்ஸ் தான் ரிப்பீட்டடா கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே எய்தர் ஆர் சாய்ஸ் மாதிரி ரிப்பீட்டடா சம் கோர்சஸ் தான் சூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம, என்னென்ன கோர்சஸ் நெறைய கோர்சஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. அதுவும் இல்லாம ரெப்யூட்டேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே அதெல்லாம் இருக்கு. அந்த மாரி கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணி படிக்கும்போது, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாரி கோர்சஸ் அதோட வெப்சைட்ஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நான் எந்த சஜஷன்ஸும் குடுக்க போறதில்ல. இத எடுங்க, அத எடுங்க. எதுவுமே நான் குடுக்க போறதில்ல. ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அத முடிச்சா நீங்க என்னலாம் ஆகலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோஸ் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸா நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெடிசினல் கோர்சஸ பத்தி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோல இன்ஜினியரிங், சயன்ஸ், காமர்ஸ் இன் வேரியஸ் அதர் அம் கோர்சஸ பத்தி நான் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆஃப்டர் 12th நான் மெடிக்கல் கோர்ஸ் எடுக்கலாமா? என்ன கெரியர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு? மெடிசின்ஸ்ல என்னென்ன கெரியர்ஸ் இருக்கு? நாட் ஒன்லி டாக்டர் அண்ட் நர்ஸ். இன்னும் எவ்வளவோ கோர்சஸ் வந்து இருக்கு. நான் நீட் எழுதி தான் போகணுமா? அப்படின்னு கிடையாது. நீட் இல்லாமயும் நீங்க மெடிசின்ல உண்மையாவே இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா, நெறைய கோர்சஸ் இருக்கு. அத எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நான் இன்ஜினியரிங் வேரியஸ் வீடியோஸ் வந்து அ குடுக்க போறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரிலேட்டடா வேணும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்குறது மெடிக்கல், அலைடு ஹெல்த் சயன்ஸ் அண்ட் சயன்ஸ் சப்ஜெக்ட் கோர்சஸ்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். மெடிக்கல் அண்ட் இப்ப நம்ம பார்க்குறது மெடிக்கல், அலைடு ஹெல்த் சயன்ஸ் அண்ட் சயன்ஸ் சப்ஜெக்ட் கோர்சஸ்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். மெடிக்கல் அண்ட் அக்ரி ரிலேட்டடான கோர்சஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல ஆமா. எம்பிபிஎஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எம்பிபிஎஸ் நெறைய பேருடைய எய்ம் கரெக்ட்டா? ஸோ, கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். கரெக்ட்டான பிளானிங் இருந்தா. இப்போ நீங்க 10த் இல்ல 9த் எந்த கிரேட் ஸ்டூடண்ட்ஸ் வேணா என்னோட வீடியோ பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டான பிளானிங் இருந்தா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ, அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு கோர்ஸுமே நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கு, உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா தான் உங்களால பர்ஸ்யூ பண்ண முடியும். அண்ட் ஃபியூச்சரும் பிரைட்டா இருக்கும். ஓகேவா? ஆ இதுல பாருங்க. ஆ அடிப்படை கல்வி தகுதி பார்த்தீங்க அப்டின்னா 12th தான். நீங்க 12த்ல வந்துட்டு பயோ கண்டிப்பா எடுத்திருந்திருக்கணும். பயாலஜி குரூப் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மேத்ஸ் இல்லன்னா கூட பியூர் சயன்ஸ் நீங்க எடுத்திருந்திருக்கணும். பயோ மேத்ஸ் இல்லன்னா பியூர் சயன்ஸ். இந்த 2 குரூப் எடுத்தவங்க டாக்டர் கோர்ஸ் நீங்க பர்ஸ்யூ பண்ணலாம். பயிற்சி கால அளவு பார்த்தீங்கன்னா, 5 1/2 ஆண்டுகள் 5 1/2 இயர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எஸ் எல்லாருக்கும் தெரியும். நீட் தான் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதணும். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிபிஎஸ்இ நீட் டாட் என்ஐசி டாட் இன்ல போலாம். அப்படி இல்லன்னா நீட் டாட் என்ஐசி டாட் இன் கூட இருக்கு. ஜிப்மர் அப்படி இல்லன்னா, ஜிப்மர் தேர்வு கூட நீங்க எழுதி போகலாம். இல்லன்னா எய்ம்ஸ் ஓகேவா? எய்ம்ஸ் கூட எழுதலாம். எங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி, போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், பாட்னா, ராஜ்பூர், ரிஷிகேஷ் இங்கெல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனைகள்லயும் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது ஆர்மில இருக்கிறவங்களுடைய குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஆ ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அதாவது பூனேல இருக்கு. இதுக்கான வெப்சைட்டும் அங்கேயே இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இன் சண்டிகர். சண்டிகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனியான ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. அதாவது சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் த்ரூ எய்ம்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது சண்டிகருக்கான கவர்மெண்ட்டுக்கு மட்டும். ஸோ, இதையும் நீங்க ட்ரை பண்ண பார்க்கலாம். மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா, க உங்களுக்கு ஆஃப்டர் நீட் வந்து நீங்க எழுதி முடிச்சோனே, உங்களுக்கு கலந்தாய்வு மூலமாக உங்களுக்கான
கல்லூரிகள வந்து போடுவாங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து 21 இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 26 இருக்கு. அ கல்வியின் பயன்பாடுகள் உங்களுக்கு தெரியும். இது முடிச்சுட்டு நீங்க எம்.டி, எம்.எஸ் பண்ற உயர்கல்விகள் படிக்கலாம். அ அயல்நாட்டு அதாவது வெளிநாட்ல போய் நீங்க டாக்டரா இருக்கலாம். அ ஓன் கிளினிக் நீங்க ஓன் பண்ணலாம். எல்லாமே நீங்க பார்க்கலாம். அண்ட் குறிப்பு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 15% இடங்களை தேசிய அளவிலான பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது 15% ஆஃப் த இது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ உங்களுக்கு 7.5% ஃபார் கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இட ஒதுக்கீடுகள் வந்து இருக்கு. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ப தமிழ்நாட்ல இருக்கிற அரசு கல்லூரிகளோட விவரங்கள் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். அதாவது இப்ப நீங்க நீட் கிளியர் பண்ணீங்க அப்டின்னா, தமிழ்நாட்ல மட்டும் தான் படிக்கணும் அப்டின்னு கிடையாது. நீங்க வந்து வேற ஸ்டேட்ஸ்க்கும் போலாம். பிகாஸ் வி ஹேவ் தட் 15% ஆஃப் அந்த இட ஒதுக்கீடு வந்து இருக்கு. அதனால நீங்க மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்களும் இங்க வந்து படிப்பாங்க. நீங்களும் மத்த ஸ்டேட்ஸ்க்கு போயி படிக்கலாம். இட ஒதுக்கீடு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு சென்னை மருத்துவக் கல்லூரி, சென்னை, ஸ்டான்லி, மதுரையில கீழ்ப்பாக்கம், அ செங்கற்பட்டு, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி, சேலம், திருச்சி, தூத்துக்குடி, அ வேலூர், கன்னியாகுமரி, தேனி, தர்மபுரி, விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, ஓமந்தூரார், அரசினர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அ அண்ட் தென் சென்னை, அப்புறம் ஈரோட்ல பார்த்தீங்கன்னா, ஐஆர்டி பெருந்துறை மருத்துவக் கல்லூரி இருக்கு. திருவண்ணாமலை அரசு கல்லூரியும் இருக்கு. ஓகே. இது எம்பிபிஎஸ் தவிர வேற என்ன படிக்கலாம்? எல்லாருக்கும் தெரியும். டென்டல் கோர்சஸ் கரெக்ட்டா? டென்டல் கோர்சஸ் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே நீங்க நீட் எழுதணும். இது 5 ஆண்டு கோர்ஸு. ஜிப்மர் எழுதலாம். இல்லன்னா நீட். அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஹர்வன்ஷ் சிங் ஜட்ஜ் இன்ஸ்டிடியூட் டென்டல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல இருக்கு. பஞ்சாப் யூனிவர்சிட்டி, சண்டிகர்ல இருக்கு. இதுக்கான வெப்சைட் இங்க குடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, பிடிஎஸ்க்கு போலாம். அதே மாதிரி தான் நீங்க நீட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான ஆ கவுன்சிலிங் வந்து நடக்கும். அது மூலியமாக நம்ம தேர்வு பண்ணி போய்க்கலாம். அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் பார்த்தீங்க அப்படின்னா 16 இருக்கு. அண்ட் தனியார்ல பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட காலேஜஸ் வந்து இருக்கு. இது முடிச்சுட்டு நீங்க எம்டிஎஸ் படிக்கலாம். பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ், எம்டிஎஸ் முடிச்சுட்டு உங்களுக்கான பல் மருத்துவமனை நீங்க தொடங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் மெடிசின் கோர்சஸ். ஆமா. இந்தியன் மெடிசின் கோர்சஸ் வந்து நெறையாவே இருக்கு. ஆயுர்வேதா, சித்தா அந்த மாதிரி. இப்ப நம்ம பார்க்கலாம். பிஎஸ்எம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி. பிஏ பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசின் அண்ட் சர்ஜரி. பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. பியூஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். ஸோ இந்த 5 கோர்சஸும் இந்தியன் மெடிசன் கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இதுக்கு வந்து நீங்க ஜிப்மர் எழுதி போகலாம். அப்படி இல்லைன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி, கொல்கத்தா, ஜெய்ப்பூர் இதுல எல்லாமும் நீங்க என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணியும் போகலாம். ஓகே. மாநில அரசு கல்லூரிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி நடத்தப்படும் மாநில அளவிலான கலந்தாய்வு மூலமாக மதிப்பெண் அடிப்படையில தான் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்வு பண்ணுவாங்க. நான் மேல சொன்ன இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பெரிய இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டிடியூட்ல என்ஐடில படிக்கணும் அப்படின்னா, நீங்க என்ஐடி கொல்கத்தா அண்ட் ஜெய்ப்பூர்ல படிக்கணும்னா, இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணணும். அண்ட் ஜிப்மர் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கலாம். அப்படி இல்ல மாநில அளவிலான கல்லூரிகள் நான் சேரணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கல்லூரிகள் சேரணும் அப்படின்னா, நீங்க வந்து கவுன்சிலிங் மூலமா மார்க் பேசிஸ்ல போய்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஐ மீன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் வந்து இங்க குடுத்துருக்கிறேன். இது வந்து மாறுபடலாம். இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த இதுதான். இப்போது நெறையா நம்ப மேம்படுத்தியிருக்காங்க. இது இப்ப பார்த்தீங்கன்னா, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி வந்து 2 இருக்கு. சுயநிதி வந்து 5 இருக்கு. அதே ஆயுர்வேதத்துல வந்து அரசு கல்லூரி 1 இருக்கு. சுயநிதி பிரிவுல 6 கல்லூரிகள் இருக்கு. ஹோமியோபதிக்கு 1 அரசு கல்லூரியும், 9 சுயநிதி கல்லூரிகளும் இருக்கு. யுனானில 1 அரசு கல்லூரி இருக்கு.
அப்புறம் யோகால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசு கல்லூரியும், 4 சுயநிதி கல்லூரியும் இருக்கு. இது எல்லாத்துலயும் நீங்க கண்டிப்பா படிக்கலாம். இத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த மாஸ்டர் டிகிரி எம்எஸ், எம்ஏ, எம்எஸ் இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி படிச்சு, உங்களுக்கான மருத்துவமனைகள நீங்களே செல்ஃபா தொடங்கிக்கலாம். அரசு இந்திய கல்லூரிகளின் விவரம். ஸோ இந்த இந்த கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் கால்நடை அடுத்து பார்த்தீங்கன்னா, வெட்னரி சயன்ஸ் கண்டிப்பா படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயன்ஸ் பெட் லவர்ஸ்லாம் இருந்தீங்க அப்டின்னா, இதுவும் 5 வருட படிப்பு தான். மத்திய அரசு நடத்துகின்ற ப்ரீ வெட்னரி டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்டி இல்லன்னா மாநில அளவுல அதாவது மதிப்பெண் அடிப்படையில பொது கலந்தாய்வுல நீங்க அ அதாவது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, அங்க உங்களுக்கு கிடைக்கும். அரசு கல்லூரிகள் 4 இருக்கு. சென்னை, நாமக்கல், ஒரத்தநாடு, திருநெல்வேலியில இருக்கு. இது முடிச்சுட்டும் நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம். உங்களுக்கு அரசு டாக்டராக போறதுக்கும் நெறையா வாய்ப்புகள் இருக்கு. இத தவிர மெடிக்கல்ல பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி கோர்ஸ் வந்து இருக்கு. பிசியோதெரபி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ப்ராஸ்தெடிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் அதாவது எலும்பு சம்மந்தமா அந்த மாதிரி கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, 4 1/2 இயர்ஸ் வந்து இருக்கு. இது வந்து பேச்சுலர்ஸ். பட் நீங்க டிப்ளமோ பண்ணணும் அப்டின்னா, 2 இயர்ஸ் கோர்ஸஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஆர்த்தோ ப்ராஸ்தெடிக்ஸ் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருக்கு. அண்ட் பிசியோதெரபிக்கு 2 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ கோர்ஸஸ் வந்து இருக்கு. இதுக்கு நீங்க 12th முடிச்சுட்டு மதிப்பெண் அடிப்படையிலான அ கலந்தாய்வுல வந்து நீங்க போகலாம். அதாவது தமிழ்நாட்டுல இருக்க கல்லூரிகள்ல. அப்படி இல்ல நேஷனல் லெவல்ல போகணும் அப்படின்னா, யூ கேன் செக் த வெப்சைட்ஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். இங்க பார்த்துக்கோங்க. இப்போ கல்வி நிறுவனங்களோட விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எல்லாமே இருக்கு. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்கல் மெடிசின் மும்பைல, டெல்லில, அப்புறம் கோயம்புத்தூர், கடலூர்ல பார்த்தீங்கன்னா, சப் சென்டர்ஸ் இருக்கு. சென்னையோட சப் சென்டர்ஸ் அண்ட் தமிழ்நாடு பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் காலேஜஸும் இங்க அவைலபிளா இருக்கு. இது முடிச்சுட்டும் நீங்க ஆம் பிஜி கோர்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து செவிலியர் பயிற்சி அண்ட் நர்சிங் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங், பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் நர்சிங் எல்லாமே 4 இயர்ஸ் கோர்சஸ். டிப்ளமோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ மிட்வைஃபரி வந்து 3 இயர்ஸ். டிப்ளமோ ஆயுர்வேதா நர்சிங் பண்ணீங்கன்னா 2 1/2 இயர்ஸ் இருக்கு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஆ கலந்தாய்வு மூலமா தான். கவுன்சிலிங் மூலமா போலாம். அப்படி இல்ல நேஷனல் லெவல்ல படிக்கணும்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை, ஜிப்மர்ல போலாம். ஜிப்மர் மருத்துவமனைகள்ல அங்க எல்லாமே நம்ம படிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா இது எல்லாத்துக்குமே நீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க பொது கலந்தாய்விலயும் மாநில கல்லூரிகளுக்கு போய்க்கலாம். அரசு செவிலியர் கல்லூரிகள் வந்து 5 இருக்கு. செங்கல்பட்டு, சேலம், தேனி, மதுரை எல்லா இடத்துலயுமே இருக்கு. தனியார் செவிலியர் கல்லூரிகள் நெறையாவே இருக்கு. 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. சுயநிதி கல்லூரிகள் பார்த்தீங்க அப்டின்னா, 6 இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். நீங்க நர்ஸா வேலைக்கு பணியமர்த்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மருந்தாளுநர் படிப்புகள் அதாவது பார்மசி கோர்சஸ். பிஃபார்ம் 4 இயர் இருக்கு. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஃபார்ம் டி அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது டாக்டரேட் கோர்ஸ். இப்ப நம்ம பிஎஸ்சி, எம்எஸ்சி அப்புறம் பிஹெச்டி பண்ற மாரி இது வந்து ஃபார்ம் டி. டோட்டலா 6 இயர்ஸ் படிச்சீங்கன்னா, நீங்க ஃபார்ம் டியே முடிச்சிரலாம். இதுக்கு வந்து நீங்க அ மத்திய அரசுக்கு போகணும் அப்படின்னா, ஜிப்மர் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். அப்படி இல்லன்னா, யூ கேன் அப்ளை ஃபார் த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ப போய்க்கலாம். அண்ட் யூ நோ அரசு மருந்தாளர் கல்லூரிகள் வந்து 2 இருக்கு. சென்னை, மதுரையில. தனியார் கல்லூரிகள் வந்து நெறையாவே இருக்கு. இது முடிச்சுட்டு நீங்க எம்.ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் டி படிச்சவங்க வந்து நோயாளிகளுக்கு வந்து மருந்து ஆலோசகராக பணிபுரியலாம். டைரக்ட்டா நீங்க ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டீங்க அப்டின்னா, மருந்து ஆளுநராகவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, பணியாற்றலாம். துணை மருத்துவ படிப்புகள், அலைடு ஹெல்த் சயன்ஸ் இத தான் நான் மெயினா சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, நம்ப எல்லாருமே ஆ மெடிசன் அப்டின்னா, அ இந்த கோர்சஸ் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது கிடைக்கல அப்படின்னாலும், நீங்க அந்த மெடிசினல் சைட்ல ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கோர்சஸ் நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயன்ஸ், பேச்சுலர் ஆஃப் அலைடு ஹெல்த் சயன்ஸ் இந்த மாதிரி நெறைய பிஎஸ்சி கோர்சஸ் வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்
எலக்ட்ரோ நியூரோபிசிக்கல், பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி மெடிக்கல் சோஷியாலஜி, பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தெட்டிக்ஸ், பிஎஸ்சி optometry technology, BSc physician assistants, BSc prosthetics and orthotics, radiology, imaging technology, radiotherapy technology, anesthesia technology, cardiac perfusion technology, cardiovascular technology, BSc diabetes science, echocardiography டெக்னாலஜி. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எவ்வளவோ 20க்கும் 30க்கும் மேற்பட்ட பேச்சுலர் கோர்சஸே உங்களுக்கு இருக்கு. அதே மாரி டிப்ளமோ நான் இப்ப சொன்ன எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் அலைடு ஹெல்த் சயன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 12th வந்து 2 இயர்ஸ் கோர்சஸும் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம் 2 இயர்ஸ் டிப்ளமோஸும் இருக்கு. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 4 1/2 இயர்ஸ் பிஎஸ்சியும் இருக்கு. 2 இயர்ஸ் டிப்ளமோவும் இருக்கு. உங்களுடைய டைம் பீயிங் அண்ட் ஆல்சோ யுவர் ரெக்வயர்மெண்ட்ட பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பேராடென்டல் கோர்சஸ் ஃபார் 12th கிரேட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு டென்டல் ஹைஜீன், டென்டல் மெக்கானிக்ஸ், டென்டல் ஆப்ரேஷன் ரூம் அசிஸ்டன்ஸ் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான டிப்ளமோ கோர்சஸும் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாரி படிக்கணும். நான் ஒரு தெ நான் வந்து தெரியாம வேற எடுத்துட்டேன். பட் வந்து நான் ஸ்டில் இன்ட்ரஸ்டட் இன் மெடிசின்ல நான் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் அப்படின்னா, நீங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரியும் பண்ணலாம். கார்டியாக் சோனோகிராஃபி டெக்னீஷியன்ஸ், இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன், பாம் டெக்னீஷியன், கார்டியாக் கேத்தரைசேஷன் லேப் டெக்னாலஜி, எமர்ஜென்சி டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் இந்த மாரி டெக்னீஷியன்ஸ்க்குன்னு நெறையா இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுவும் நீங்க சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரியும் நீங்க முடிச்சுக்கலாம். அடிப்படை தகுதி உங்க எல்லாருக்குமே தெரியும். 12th முடிச்சிருந்திருக்கணும். பிஎஸ்சிக்கு 4 இயர்ஸ். பிஎஸ்சிக்குனா நீங்க வந்து 4 to 3 இயர்ஸ்க்காக இது பண்ணணும். டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 1 இயர்ஸ். எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மார்க் தான். 12th மார்க் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போய்க்கலாம். 12th மார்க் வச்சுட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.